நாம் தொடர்ச்சியாக மேல் வீட்டறை பிரசங்கத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் படிக்க உள்ளோம். We are going to study continuously from the upper room discourse. யோவான் எழுதின சுவிசேஷத்தை பொதுவாக 2 கோணத்துல வேத பண்டிதர்கள் பிரித்து படிப்பதுண்டு. Usually the biblical scholars used to divide the gospel according to John in 2 different parts and then study. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனத்தை மையமாக வைத்து யோவான் சுவிசேஷத்தை 2 பகுதிகளாக நம்மால் பிரிக்க முடியும். We can divide this gospel according to John in 2 parts based on John's gospel chapter 1 verse 12 and 13. 11 and 12. 11வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. It is written like this in verse 11. அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. His own did not accept him. இதை மையமாக வைத்து 1 - 12 அதிகாரம் முடிய அவருக்கு சொந்தமானவர்கள் எப்படியெல்லாம் அவரை நிராகரித்தார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. Based on this particular verse from chapter 1 to chapter 12, it is always written about how his own people have not accepted him and rejected him. நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்ந்தெடுத்து 7 அற்புதங்கள் மாத்திரமே யோவான் சுவிசேஷத்தினுடைய முதல் 12 அதிகாரத்துல வருகிறது. And as I already mentioned, in the gospel according to John, there is only 7 miracles that was selected and mentioned here. ஒரு அற்புதம் அல்லது ஒரு அதிசயம் இருக்கும், அதற்கு பிறகு ஒரு போதனை, அதற்கு பிறகு ஒரு அதிசயம், ஒரு போதனை என்று 7 அற்புதங்கள் 7 போதனைகளை முதல் 12 அதிகாரத்துல நம்மால் பார்க்க முடியும். In first 12 chapters we could read that one miracle or one sign and then a teaching and then a miracle and then teaching comes forward. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? What was the reason for this particular kind இவ்வளவு of reading? அற்புதங்களை செய்து அதற்குரிய விளக்கங்களை ஆண்டவர் கொடுத்தும் அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Even after the miracles has been performed and then a teaching was given to his people, his own did not accept him. ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். Only few people have accepted him. அவர்களோடு கூட ஆண்டவர் நெருக்கமான ஒரு நேரத்தை செலவிடுகிறார். And with those people Jesus have spent very intimate time of relationship. அதைதான் யோவான் 1:12 சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். And that is what it is written in verse 12 of chapter 1, that as many as received him, to them gave he the power to become the sons of God. ஆகவே 13ஆம் அதிகாரம் துவங்கி 21ஆம் அதிகாரம் வரை அவருடையவர்களோடு கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்களோடு கூட அவர் நேரத்தை செலவிடுகிறார். So from chapter 13 to chapter 21 he spent his own time with very intimate time with the people who had accepted him. இந்த கோணத்திலே யோவான் சுவிசேஷத்தை பொதுவாக நாம் படிக்கலாம். So this is the dimension at which we can read the gospel according to John. மற்றொரு கோணத்திலே யோவான் சுவிசேஷத்தை படிக்கிறவர்கள் உண்டு. There are other people who always read in another dimension in the gospel of John. முதல் 12 அதிகாரத்தை வெளிச்சம் என்று சொல்கிறார்கள். அது வெளிச்சம் என்று பெயர் கொடுக்கலாம். They used to title the first 12 chapters as the light. அதாவது வெளிச்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே பிரகாசித்தது. The light has shone in the midst of the people of Israel. எப்படி பிரகாசித்தது? How it was shining? யோவான் 7 அற்புதங்கள் மூலமாக அவருடைய வெளிச்சம் எப்படி பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். John is explaining about how the light has been shining among the people by 7 miracles. ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But they did not accept him. 13 - 17ஆம் அதிகாரம் வரை from chapter 13 to chapter 17 இந்த பகுதியை நாம் அன்பு என்று தலைப்பு கொடுக்கலாம். we can title this chapter as love. ஆனால் ஒரு சிலர் இந்த வெளிச்சத்தை கண்டு அவரை நேசித்தார்கள். But there are few people who had loved him based on this light. அவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தார். And he had loved according to those people. தன்னுடைய அன்பை 13 - 17ஆம் அதிகாரம் வரை விளக்கி அவர் போதிக்கிறார். He is explaining and teaching about his love from chapter 13 to chapter 17. 18 - 21ஆம் அதிகாரம் முடிய from chapter 18 to 21 அங்கு ஜீவன் என்று தலைப்பு கொடுக்கலாம். we can title it as the life. யாரிடத்தில் அன்பு வைத்தாரோ the people to whom he had loved, அவர்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். he gave his life for those people. ஆகவே யோவான் சுவிசேஷத்தை 3ஆக நாம் பிரிக்கலாம். So we can divide the gospel according to John in 3 parts. முதல் 12 அதிகாரம் வெளிச்சம், first 12 chapters as light, 13 - 17 அதிகாரம் வரை அன்பு, chapter 13 to 17 as love, 18 - 21ஆம் அதிகாரம் வரை ஜீவன், and from 18 to 21 as life. இந்த 2 கோணத்திலே யோவான் சுவிசேஷத்தை நாம் படிப்போம் என்றால் அது ருசிகரமாக இருக்கும். It will be very interesting to read the gospel according to John if we go into these 2 dimensions. நாம் யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை இருக்கக்கூடிய 6 அதிகாரங்களை தான் நாம் ஒரு சிஸ்டமேட்டிக்
ஒரு ஸ்டடியாக நாம் பார்க்க போகிறோம். So we're going to do a systematic study from chapter 13 to chapter 17. அதனுடைய முதல் 2 அல்லது 3 வசனத்தை கடந்த வாரத்துல நாம் சிந்தித்தோம். So in the last week we have discussed 1 or 2 verses from chapter 13. இயேசு தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார். Jesus loved his own. இந்த தலைப்பை மையமாக வைத்துதான் முதல் 3 வசனத்தை நான் உங்களுக்கு கடந்த வாரத்துல போதிக்க ஆரம்பித்தேன். So last week I have discussed and taught you about this particular aspect from verse 1 and 2 of 13th chapter. அருமையானவர்களே, யோவான் இந்த 13 17 அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் மேல் வீட்டறை பிரசங்கத்தை, when we read chapter 13 to 17, that is popularly called as the upper room discourse, ஏறத்தாழ 27 முறை அன்பு என்ற வார்த்தை இந்த 6 அதிகாரத்துல நம்மால் வாசிக்க முடியும். in all these 6 chapters almost 27 times the word called love is mentioned. ஒருவேளை நீங்க ஒரு ஹோம்வொர்க்கா எடுத்து வீட்ல சென்று இந்த அதிகாரத்தை வாசித்து கோடிட்டு பாருங்கள், 27 முறை அன்பு என்ற வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Probably if you do a homework and make out a note of the word called love in all these chapters, you may see about 27 times which is mentioned. ஆகவே இயேசு தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்ற தலைப்போடு கூட முதல் 3 வசனத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். So we have started to discuss on the topic called Jesus loved his own based on verse 1 to 3. அதனுடைய துவக்கமாக in the first portion, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே என்ற வார்த்தையை நாம் முதலாவது சிந்தித்தோம். we have discussed about the first thing as before the feast of the Passover. மற்ற சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா விருந்தில தான் இந்த ராபோஜனத்தை அவர் மாற்றி கொடுக்கிறார். In the other gospels when we read that during this particular Passover God has given the importance of the table. ஒரு உதாரணத்திற்கு, for an example, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். come back to Luke's gospel chapter 22. 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Let me read from verse 16. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். For I say unto you, I will not anymore eat thereof until it be fulfilled in the kingdom of God. And he took up the cup and gave thanks and said, take this and divide it among yourselves. பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். He took the cup and gave thanks and gave it to them. அங்க ஒரு அந்த கான்ட்ரோவர்சியை பாருங்க. அடுத்ததாக 19வது வசனத்துல அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுக்கிறார். And then there is a controversy in verse 19. You can read that he took bread and gave thanks and break it. மறுபடியும் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், when we read 20th verse, போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே மறுபடியும் பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறார். likewise also the cup after the supper, saying this cup is in New Testament, and then he gave it to them. இரண்டு முறை பாத்திரம் எடுத்து கொடுக்கப்படுகிறது. So twice it is mentioned that he gave thanks for the cup and gave it to them. நடுவிலே தான் அங்க அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார். And in between he gave the bread. ஏன் இந்த முரண்பாடுகள்? Why is there a controversy here? நான் பின்பு அதை சொல்லுகிறேன், இப்பொழுது எனக்கு நேரம் இல்ல. I don't have time for this and I'll explain to you. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று The சொன்னால், reason why I mentioned to you this, பஸ்கா விருந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. the Passover is being conducted there. அந்த பஸ்கா முறைமைகள் புசித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல அதை பிரேக் பண்ணி ராபோஜன விருந்தாக அவர்களுக்கு கொடுக்கிறார். During the time where they are observing the Passover, the Lord is breaking in between and giving the importance of this last supper. மற்ற 3 சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளை படித்தால் இவைகள் எல்லாம் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. When you read the other gospels, Matthew, Mark and Luke, it has been mentioned in one particular sense. அந்த சூழ்நிலையில் நடைபெற்ற சம்பாஷணைகள், the discussions that has happened during that particular setting, அவர்களுக்குள்ளே வந்த வாக்குவாதங்கள், the arguments that they had in between them, ஆண்டவர் காட்டி கொடுப்பவனை குறித்து சொல்லுகிற the Lord விஷயங்கள், is talking about the one who betrays him, அவரை மறுதலிப்பவனை குறித்து சொல்லுகிற விஷயங்கள், the things that he tells about the one who denies him, இவைகள் எல்லாம் 13ஆம் அதிகாரத்திற்கு ஒத்து போகிறது. all these things and aspects are being in line with chapter 13 of John. ஆனால் இது பஸ்கா விருந்தின் போல் நடக்கவில்லை என்பதை போலதான் இந்த 13ஆம் அதிகாரம் துவங்குகிறது. But 13th chapter starts as if this particular last supper hadn't never happened. யோவான் 18:27 John 18 and verse 27. அங்கு ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியினுடைய அரண்மனைக்குள் பிரவேசிக்கவில்லை. They did not enter into the judgment hall lest they should not be defiled, that they might eat the Passover. ஆகவே இவைகள் எல்லாம் பஸ்கா விருந்தின் போது நடைபெற்றாத ஒரு சம்பவத்தை போலதான் யோவான் இதை எழுதுகிறார். So John writes as if these kind of incidents hadn't never happened during the time of Passover. ஏன் இந்த முரண்பாடுகள் என்று நாம் சிந்தித்தோம். Why there is a difference, and we have already discussed that. நேரத்தை 2 அதாவது எருசலேமிலே இஸ்ரவேல் நாட்டிலே வாழ்ந்த
மக்கள் ரெண்டு விதமாக பிரித்து பார்த்தார்கள். People who lived in Israel have divided the time into two different frames. கலிலேயா பகுதியிலே வாழ்ந்தவர்கள் ஒரு முறையிலும், People who lived in Galilee looked at the time in a different aspect. சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாளாக அவர்கள் கணக்கிட்டார்கள். One day has been considered as the sunrise in the morning to the next day of the sunrise. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் அதை செய்தார்கள். Based on Genesis chapter 8 and verse 22, they have done this. எருசலேமிலே வாழ்ந்த சதுசேயர்கள் மற்ற பிரதான தலைவர்கள் எல்லாம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒரு நாளாக அவர்கள் பாவித்தார்கள். At the same time, the Sadducees and the other religious leaders who lived at Jerusalem started the timing or the day at the sunset of an evening and then till the next day sunset. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பொதுவாக கலிலேயா பகுதியை சார்ந்தவர்களாய் இருக்கிறதுனால அவர்கள் அந்த முறைமையின்படி பஸ்காவை ஆசரித்து முடித்து விட்டார்கள். But because of the Lord and the other disciples had been based at Galilee, they have observed the Passover based on the time frame at Galilee. சதுசேயர்கள் அவர்களுடைய வழக்க முறைமையின்படி அடுத்த நாளிலே பஸ்காவை புசிக்கிறார்கள். Sadducees have started the Passover according to their own custom about the next day. இந்த ரெண்டு நாளும் சந்திக்கிற ஒரு இடத்துல தான் தேவாலயத்துல பஸ்கா பலியானது பலியிடப்படும். And during the time wherein which these two aspects or time frames are meeting, then they'll have the Passover at the temple. ஆகவே இந்த அறிமுகத்தோடு கூட இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் துவங்கினோம். So we have started with this introduction in the last time. இயேசு தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தார். Jesus loved his own. இதுல மூன்று காரியங்களை நான் சிந்திக்கலாம் என்று சொன்னேன். I have told you that we can discuss three important things. ஒன்று சூழ்நிலை, One is the situation. இரண்டாவது அடையாளம், The second one is a sign. மூன்றாவதாக சப்மிஷன், அதாவது கீழ்ப்படிதல் அல்லது ஒரு அர்ப்பணம். Third one is the submission. மூன்று காரியங்களை இந்த மூன்று வசனத்துல நாம் சிந்திக்க There போகிறோம். are three things which we will be discussing from this verse. இந்த முதல் விஷயத்தை நாம் கடந்த வாரத்துல விளக்கமாய் பார்த்து விட்டதனால மறுபடியும் விளக்க போகிறதில்லை. I'm not going to discuss about the same thing which we have discussed last time. என்ன பார்த்தோம்? எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இவர்களிடத்தில் அன்பு வைத்தார். The situation or the setting in which Lord had loved them. ரெண்டு விதமான சூழ்நிலையை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். I have told you about the two important situations. ஒன்று அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தது. One that was in line with him, or that was having an advantage to him, அல்லது பாசிட்டிவ் or positive situation. அதுல மூன்று காரியங்களை நாம் சிந்தித்தோம். There are three things. ஒன்று அவர் படக்கூடிய அவமானம், One is the humiliation which he has to undergo. அதாவது அதன் மூலமாக பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். Through that he is going to fulfill the will of the Father. இரண்டாவதாக அவர் மகிமைக்கு ஏற போகிறார். Secondly, he is going to rise up to glory. உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவருக்கு என்ன மகிமை இருந்ததோ அந்த மகிமையை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள He போகிறார். is going to receive the same glory what he had before the foundation of the world. மறுபடியுமாக பிதா எல்லா அதிகாரத்தையும் அவரிடத்தில் மீண்டும் ஒப்புவிக்க போகிறார். Next, the Father is going to give all the authority that has been bestowed upon him. இந்த மூன்று காரியங்கள் அவருக்கு சாதகமாய் இருந்த சூழ்நிலைகள். So these are the three instances which had been positive for him. இரண்டாவதாக அன்பு கூறுவதற்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை அங்க And இருந்தது. there are also negative situations and circumstances wherein he could not love the அதுல people. மூன்று காரியங்களை நாம் சிந்தித்தோம். We have discussed about three ஒன்று, things. காட்டி கொடுப்பவனை அவர் அறிந்திருந்தார். One, he know the person who is going to betray him. இரண்டாவதாக மறுதலிப்பவனை ஆண்டவர் அறிந்திருந்தார். Secondly, he know the person who is going to deny him. அவருடைய சீஷர்கள் ஓடி போவார்கள் என்பதையும் அவர் He அறிந்திருந்தார். also knew that his own disciples will desert him. அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தது. There was a positive situation for him. அவர் இங்கிருந்து படிப்படியாக உயர்த்தப்பட He போகிறார். is going to be raised up in step by ஆனால் step. சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் அங்கு இருந்தது. But there was also a situation of a negative scenario. அவரோடு கூட இருந்தவர்கள் மறுதலிக்க போகிறார்கள், காட்டி கொடுக்க போகிறார்கள், ஓட போகிறார்கள். People who were with him are going to betray, deny and desert him. இவைகள் எல்லாம் அறிந்தும் இயேசு தம்முடையவர்களை நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even though Jesus knew all these things, Jesus loved his own. இதுதான் கடந்த வாரத்துல நாம் சிந்தித்த விஷயங்கள். This is what we have discussed last time. இன்றைக்கு நாம் அன்பினுடைய அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம். Today we are going to talk about the sign of love. அருமையானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். What do we read here? 13வது வசனத்தினுடைய பிற்பகுதியில இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. In chapter 13 and last portion it is mentioned like this. இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். Verse 1, chapter 13 verse 1. Having loved his own which were in the world, he loved them unto the end. முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார் என்று He எழுதப்பட்டிருக்கிறது. loved them unto the end. சில வேதாகம மொழிபெயர்ப்புகளிலே unto the perfection, அதாவது பரிபூர்ணமாக அன்பு வைத்தார் என்று In some எழுதப்பட்டிருக்கிறது. translations it is mentioned that he loved them unto perfection. ஆனால் இந்த வாசகத்தை நம்மால் அது புரிந்து கொள்ள முடியவில்லை. But it is very tough for us to understand this particular phrase. என்ன முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார், What does it mean to say that he had loved them unto the end, அல்லது பரிபூர்ணமாக அன்பு வைத்தார்? or loved unto the perfection? ஆனால் இந்த பதங்கள் நம்மால் இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. We are not able to understand this particular phrase which is mentioned here.
ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நாக்ஸ் என்ற ஒரு வேத பண்டிதர் இதை இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மொழிபெயர்த்திருக்கிறார். But a biblical scholar called Knox have translated this particular phrase into the meaning which we can understand. அந்த கடைசி வாசகம் அவர் தன்னுடைய மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லுகிறார். In his own translation he has mentioned like this. தம்முடைய அன்பை ஒரு உன்னதமான அடையாளத்தின் மூலமாக தெரியப்படுத்தினார். He is going to express his love based on a high sign. தன்னுடைய அன்பை ஒரு உன்னதமான அடையாளத்தினாலே அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். He is going to express his love based on or through a high sign. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் அந்த மொழிபெயர்ப்பை எடுத்திருக்கிறார். He has translated based on this particular situation. இதுதான் இதற்கு பின்பாக நடைபெறுகிறது. That is what is happening here. அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சரிதான். It is true that he had loved his own. முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் சரிதான். It is true that he has loved his own until the end. பரிபூரணமாக அன்பு வைத்தார் சரிதான். It is also true that he has loved unto the perfection. எப்படி அந்த அன்பை என்னால் அறிந்து கொள்ள முடியும்? But how can I understand this particular love in my life? அன்பு கிரியைகளில் இல்லாவிட்டால் அது செயலற்றது. If the love is not shown in action, then it is actionless. ஆகவே சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தவர் மூன்று விதமான அடையாளத்தின் மூலமாக தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். The Lord who has loved his own disciples, he is expressing his love through three different signs. மூன்று அடையாளங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். We are going to see about the three signs. முதலாவதாக Firstly, அடிமையின் ஊழியத்தின் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். he is expressing the sign of his love through the servanthood. அதாவது சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவ ஆரம்பிக்கிறார். He is starting to wash the feet of the disciples. 13ஆம் அதிகாரத்திலே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 13th chapter it is mentioned that he loved them unto the end. இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 3வது வசனத்திலே After telling this, verse 3, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து 4வது வசனத்தை வாசிக்கிறேன். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். Jesus, knowing that the Father had given all things unto his hands, and that he was come from God and went to God, he riseth up from supper and laid aside his garments, took a towel, girded himself, after he that poured water into the basin, and began to wash the disciples' feet. 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you read verse 4 and verse 5, அதற்கு இணையாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. You can correlate the same verse based on Philippians chapter 2 verse 6 to 8. அவர் போஜனத்தை விட்டு எழுந்து he rose up from supper. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written there? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், he did not think that he is equal to God. அவர் என்ன போஜனத்தை விட்டு எழுந்து அறையில ஒரு சீலையை கட்டிக்கொண்டு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து கால்களை கழுவ தொடங்கினார். And laid aside his garments and took a towel and girded himself and took a basin unto himself. அவர் தேவனுடைய குமாரனாய் தேவனுக்கு ஒப்பானவராய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், though he is equal unto God and he is equal and he is with God, and he did not consider it as a robbery to him. தம்மை தாமே வெறுமையாக்கினார். He had emptied himself. அவர் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். He had lowered himself and lowered to the parts of death. சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். Here he is washing the feet of the disciples. அங்கு மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Philippians we can read that he has lowered himself to the parts of death. அருமையானவர்களே, தன்னுடைய அடிமையின் ஊழியத்தின் மூலமாக அல்லது சீஷர்களுடைய கால்களை கழுவுவதன் மூலமாக தன்னுடைய மகத்தான அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். Through the washing of the disciples' feet or through the servanthood of the slavery, he had expressed the love. இப்படி கழுவும் பொழுது பேதுரு வண்டையில வருகிறார். And when he was doing this, Peter is coming near him. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? 8வது வசனத்துல What we read here in verse 8, 7வது வசனம், verse 7, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, Jesus answered and said unto him, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். What I do thou knowest not now, இனிமேல் அறிவாய். but thou shalt know hereafter. இப்பொழுது நான் செய்கிறது இன்னதென்று உனக்கு இப்ப புரியாது. You may not understand what I'm going to do right now. இனிமேல் புரிந்து கொள்வாய். You shall know it later on. என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? What is mentioned here? நான் சிலுவையிலே உன்னிடத்துல சிலுவையிலே மிகப்பெரிய அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேன். I'm going to express the greatest love on the cross of Calvary. அதனுடைய ஒரு நிழல் படம் தான் இது. And this is just a shadow of what is going to come forth. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனம் சிலுவையிலே நிறைவேற போகிறது. In Philippians chapter 2 verse 6 to 8 is going to happen on the cross of Calvary. அதனுடைய ஒரு நிழல் படத்தை தான் பேதுருவே நீ இப்பொழுது பார்க்கிறாய். Oh Peter, you are going to see just a picture of what is going to happen in இப்பொழுது நான் future. அவமானப்படுவதாக நீ நினைக்கலாம். You may see that I'm humiliated here. போதகரே, இது உமக்கு பெரிய அவமானம் என்று நினைக்கலாம். Oh pastor, it is just a humiliating thing for you. ஆனால் மிகப்பெரிய அவமானத்தை சிலுவையிலே நான் பட But போகிறேன். I'm going to be greatly humiliated on the cross of Calvary. மிகப்பெரிய அன்பை
நான் சிலுவையில காண்பிக்க I'm போகிறேன். going to show greatest love on the cross of Calvary. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த பாதம் கழுவுதல். And the expression of that is just the humiliation of washing the disciples' feet. அருமையானவர்களே, சீஷர்களுடைய அழுக்கடைந்த கால்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுவினார். The Lord Jesus is washing the dirty feet of the disciples. உண்மையாகவே இது ஒரு உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் என்று தான் நினைக்கிறேன். I truly believe that this incident is it is really an emotional moment. ஒரு முறை அம்பத்தூர் சபையில பிராக்டிகல் சண்டே ஸ்கூல் செக்ஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை செய்தார்கள். Once there was a discussion in Ambattur assembly that we need to have a practical discussion in Sunday school. Practical Sunday school session. என்ன அந்த விஷயம் சொன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் மாதிரியாக செய்து காண்பித்தார்கள். So everything had to be portrayed in between before people. ஒரு வாரம் முழுவதுமாக அதற்கு நேரம் எடுத்து அநேக விஷயங்களை அவர்கள் ஆயத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. So through the week they had to toil themselves and to prepare for that. இந்த 13ஆம் அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம். We wanted to portray this 13th chapter. அந்த சண்டே ஸ்கூலுக்கு ஏறத்தாழ ஒரு 70-80 பிள்ளைகள் சேரி பகுதியிலிருந்து வருகிறார்கள். There are 70 or 80 children who used to come for the Sunday school from the slum area. அவர்களுடைய கால்களிலே செருப்பு இருக்காது. They did not have slippers. ஆகவே நாங்கள் என்ன செய்தார்கள், அங்க இருக்கக்கூடிய சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் அல்லது வாலிபர்கள், the teachers of the youth have done such a thing like this. அவர்கள் வரக்கூடிய அந்த வழி, அதாவது சர்ச்சுக்கு என்டர் ஆகும் பொழுது இருக்கக்கூடிய அந்த மண் தரையை கொத்தி அங்கு குளம் போல தண்ணீரை ஊத்தி வைத்திருந்தோம். So we have already poured out water in the pathway and we have just made it like mud there. அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த 50-60 பிள்ளைகளும் அதை மிதித்து கொண்டுதான் வந்தார்கள். All the 60 children have to trample on that mud and then come in. அங்க ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு பக்கெட்லயும் தண்ணி வைத்துக் கொண்டு எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருந்தோம். So all the teachers as well as the youth used to sit in the pathway with all the buckets and mugs. அங்க வந்து மாணவர்களை and the students who came there, அவர்களை சேர்ல உட்கார வைத்து we made them to sit on a chair. ஒவ்வொரு டீச்சரும் அவருடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னுடைய பாதங்களை கழுவினார்கள். லிட்டரலா every Sunday school teacher washed the feet of the children who came for the Sunday school. நடைபெற்றது என்ன தெரியுங்களா? You know what had happened there? அந்த வறுமையான இடத்திலிருந்து வந்த அந்த பிள்ளைகள் அழ ஆரம்பித்தார்கள். The children who came from those poverty literally wept. பிறகு உள்ளே கொண்டு சென்று 13ஆம் அதிகாரத்தை அவர்களுக்கு போதித்தார்கள். And after then we came in and taught John's Gospel chapter 13. அதனால சொன்ன இது உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. It is a portion which is emotionally filled. ஆண்டவர் தம்முடைய அன்பை அடிமையின் ஊழியத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். The Lord is expressing his own love by the servanthood of a slave. பாதங்களை கழுவுவது என்று சொல்லும்போது ஒரு அடிமையினுடைய ஊழியம். The ministry of the slavery is to do the washing of the feet. அங்க வெளியே போய் வரக்கூடிய ஒரு யூதன் தன்னுடைய பாதங்கள் அழுக்கடைந்து இருக்கும். The Jew who went out will when he comes back he has his dirt in the feet. அவர்களுடைய பாதங்களை கழுவுவதற்காக அல்லது தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக அடிமைகள் வாசற்படியில் இருப்பார்கள். So the slaves used to sit at the gates so that they can wash the feet of the Jews. சீஷர்கள் எல்லாம் தங்களிலே யார் பெரியவன்? The disciples are thinking, who is greater among them? பாத்திரம் இருக்கிறது, there is basin, தண்ணீர் இருக்கிறது, there is water, அங்கு டவல் இருக்கிறது, there is towel. யார் பாதத்தை கழுவ முடியும்? Who is going to wash the feet? தங்களிலே யார் பெரியவன்? Who is greatest among them? ஆனால் ஆண்டவர் சீஷர்களை நேசித்தார். But the Lord has loved the disciples. அந்த அன்பை ஒரு உன்னதமான அடையாளத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். The Lord has expressed them his own love based on or through a great sign. இரண்டாவது அடையாளம். Second sign. இரண்டாவதாக மணவாளனின் ஊழியம். The ministry of the bridegroom. 14ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Come to chapter 14. இங்க சீஷர்களுடைய இருதயம் கலங்க ஆரம்பிக்கிறது. The heart of the disciples are getting troubled. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். The Lord says that let me go and prepare a mansion for you. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் பரலோகம் போவதற்கு அநேக காரணங்கள் இருந்தது. There are many reasons where the Lord has to go to heaven. மரணம் பரிகரிக்கப்படுகிறது. The death has been vanquished. பாவத்திற்கான விமோசனம் கிடைக்க போகிறது. There is going to be freedom for the release for the sin. அவர் மகிமையிலிருந்து வந்தார், ஆகவே மறுபடியும் மகிமைக்கு போகிறார். He came from glory and he is now going back to glory. ஆகவே அவர் மறுபடியும் பரலோகத்திற்கு போவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. So there are many reasons where he can go back to the glory. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த காரணங்களை எல்லாம் சீஷர்களுக்கு முன்வைக்கவில்லை. But Lord did not mention all these reasons before the disciples. அவர்கள் அறியாமையிலே செய்த விஷயத்திற்காக பாதங்களை கழுவி அன்பை வெளிப்படுத்தினவர். He has expressed his own love based on the things that they have done innocently. இப்பொழுது அவர்கள் இருதயம் கலங்கி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில when their heart has been troubled now, தன்னுடைய மணவாளனின் ஊழியத்தின் மூலமாக அவருடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை he வெளிப்படுத்துகிறார். is now expressing his own love based on or through the ministry of the bridegroom. இங்கு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண I'm going போகிறேன். to prepare a place for you. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. There are many mansions in my father's house. அப்படி இருந்தும் நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். And even then I'm going to prepare a place for you. இங்க யூத முறைமையின்படி இந்த பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது.
This passage has been written based on the customs of the Jew. அங்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் என்று சொன்னால் When there is an engagement happens, நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு after the engagement, ஏறத்தாழ ஒரு வருட காலமோ அல்லது 9 மாதங்களோ அதற்கு இடைவெளி இருக்கும். almost 9 months or 1 year period of time will be there before marriage. அங்க மணவாளன் என்ன செய்வான்? You know what the bridegroom does? தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை ஒட்டின மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு ரூம், அவனுடைய மணவாட்டியும் அவனும் தங்குவதற்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் அவன் உண்டாக்குவான். The bridegroom will build an extension to his own father's house so that he and his bride can stay. தனி வீடு அல்ல. Not the separate house. நம்ம நினைக்கிறோம் தனியா நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கும்னு நினைக்கிறோம் பரலோகத்துக்கு We போனா. may think that okay, we will all have separate individual houses when we go back to heaven. அங்க கூட போய் தனியா தான் இருக்கும்னு நினைக்கிறோம்ல. We think that we wanted to be separate to live in. அங்க போய் சேர்ந்து தான் இருக்க போறோம். We are going to live together. அங்க வீட்டை ஒட்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். There is an extension to the main house. அது ஆடம்பரமா இருக்கலாம். It may be luxurious. அல்லது ஒரு சாதாரணமாக Or இருக்கலாம். maybe an ordinary house. ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் வொர்க் எப்போ முடிகிறதோ, When this extension work is going to complete, அது முழுவதுமாக மணவாளனுடைய சம்பாத்தியத்தில் தான் நடக்கும். it is going to happen based on the salary or the earning of the bridegroom. அது முடிந்தவுடன் மணவாளன் மணவாட்டியினுடைய இல்லத்திற்கு தன் நண்பர்களோடு கூட செல்வார். After once it is completed, that bridegroom along with his own friends, he goes to the house of the bride. மணவாட்டி அங்கிருந்து அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். And the bride will be taken back from அங்கு that. திருமணம் நடைபெற்று முடிந்த பிறகு அந்த அறையில் அவர்கள் வசிப்பார்கள். After the wedding completes, they will rest upon. ஒரு தகப்பனுக்கு ஒருவேளை 12 பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், The father has 12 children, 12 வீடுகள் அல்ல, not 12 different houses. அந்த தகப்பனார் கட்டிய வீட்டை அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. They are going to extend the same house that was built by the father. அது ஒரு பாஸ் ஷேப்ல அல்லது ஒரு பாஸ் ஷேப்ல இருக்கும். It is going to be in the shape of an U or U shape. ஏன் அப்படி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, The reason why they keep அவர்கள் எல்லாரும் நடுவிலே கூடி அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்வார்கள். They wanted to have an enjoyment place at the middle, at the center of the house. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். And this is what the Lord meant. பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. There are many mansions in my father's house. ஆனால் நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். But I go and prepare a place for you. என்ன சொல்ல வருகிறார்? What he is mentioning here? நீங்கள் மணவாட்டிகள், You are the bride. நான் மணவாளன். I am the bridegroom. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். I'm going there to prepare a place for you. மணவாளன் எதற்காக ஒரு அறையை அவன் உண்டாக்குகிறான்? Why is he going to prepare a separate place for the bride? வருங்கால மனைவியின் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலே, Because of the love that he had for the future wife. அதை தான் ஆண்டவர் இங்க சொல்ல வருகிறார். That is what the Lord mentions here. வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, When we read Revelation chapter 21, தேவன் கட்டுகிற இந்த வாசஸ்தலம் எப்படிப்பட்டது என்பதை யோவான் ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் பார்க்கிறார். the apostle John is seeing this great house in a prophetical manner. 21:16 வாசிக்கும் பொழுது, When we read 21 and verse 16, அந்த நகரமானது சதுரமாய் இருந்தது. the city is 4 square. அது ஏறத்தாழ 12 ஸ்தாதி அளவாய் இருந்தது என்று The எழுதப்பட்டிருக்கிறது. measurement of the city is 12,000 furlongs. 12 ஸ்தாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned as the 12 furlongs. 12,000. இது ஏறத்தாழ ஒரு 15,000 மைல் என்று சொல்லுகிறார்கள். They mentioned that it is like 15,000 miles together. ஒரு சதுர வடிவு, ஒரு பக்கம் 15 மைல் 15 மைல் 15 மைல் என்று சொல்லி சதுரமாய் இருக்கக்கூடிய ஒரு நகரம். It is going to be a city wherein like 15 miles of square city. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, Not only that, அந்த பகுதியை நாம் 21ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்று when we சொன்னால், read 21st chapter, அது பல அடுக்குகளை கொண்டதாக கட்டப்படுகிறது. it is also mentioned that it is going to have different floors to it. எத்தனை அடுக்கு என்று நமக்கு We தெரியாது. do not know how many floors has it, ஒருவேளை நேரம் இருந்தா அந்த பகுதியை நாம் எடுத்து சிந்திக்கலாம். but all we time permits we could take it and பல discuss. அடுக்குகளாக அது கட்டப்படுகிறது. It is built as if it has many stairs. அதை வைத்து வேத பண்டிதர்கள் கணக்கு போடும் பொழுது, When the biblical scholars have counted and told about the whole space for it, அதன மொத்த ஏரியாவை இப்பயாக the சொல்லுகிறார்கள். total area is mentioned like this: 225 மில்லியன் ஸ்கொயர் மைல். 225 million square mile. ஒரு மில்லியனா 30 லட்சங்களா? 10 lakhs. 225 மில்லியன் ஸ்கொயர் மைல். 225 million square miles. ஏறத்தாழ ஒரு USA கண்டத்தை உள்ளே அடக்கி விடலாம். Almost the USA continent can be placed within the city. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். அதான் வாசஸ்தலம். Preparing a magnificent place such as this. எதற்காக இவ்வளவு பெரிய வாசஸ்தலம்? Why is he preparing such a place? நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே. Because of the love that he had for us. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய அன்பை இரண்டாவது அடையாளத்தின் மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். He is now explaining his own love in the second sign. மணவாளனின் ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் I'm going to prepare a great place for you based on the love that I had for you. மூன்றாவதாக For a ministry of அவருடைய அன்பினுடைய மூன்றாவது அடையாளம். The third sign
தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக through வெளிப்படுத்துகிறார். the ministry of the priest. 17ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Come to chapter 17, 15வது வசனம். verse 15. என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். I pray not that thou shouldest take them out of the world, but that thou should keep them from evil. இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமே கர்த்தரின் ஜெபம். The whole chapter 17 is the prayer of the Lord. லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுகிறோம். It is mentioned as Lord's prayer. எங்க இருக்குங்க கர்த்தரின் ஜெபம்? Where do we read Lord's prayer? பொதுவாக நம்ம லார்ட்ஸ் பிரேயர் எதை சொல்றோம்? Usually what do we mention as Lord's prayer? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. Oh, thou art in heaven. அது லார்ட்ஸ் பிரேயர் அல்ல, அது கர்த்தரின் ஜெபம் அல்ல. Prayer of the Lord. அது ஒரு மாதிரி, அதாவது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாடல். It is a model prayer. ஆனால் உண்மையாகவே கர்த்தரின் ஜெபம் 17ஆம் அதிகாரத்தில் But இருக்கிறது. chapter 17 is the prayer of the Lord, or the Lord's prayer. இந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் பிரமிப்பூட்டக்கூடிய அநேக சத்தியங்கள் இந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. When we study this chapter 17, there are many truths which are really astonishing for us to understand. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What is he doing now, right now in heaven? அவர் பிரதான ஆசாரியனாக பரிந்து பேசுகிறார், சரிதான். It is true that he is interceding for us as a high priest. அவர் என்ன பரிந்து பேசுகிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு சிறிய ஜன்னல் தான் 17ஆம் அதிகாரம். Chapter 17 is just a window of what he is now interceding for you and me as a high priest. அநேக ஆச்சரியமான சத்தியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தில் அவர் ஏறெடுக்கிறார். There are many truths which he has mentioned as prayer in chapter 17. 18வது நூற்றாண்டில் இந்த பியூரிட்டன் காலகட்டம், அதாவது புனிதர்களுடைய காலகட்டம். In the 18th century, where it is mentioned as the times of the Puritans, தாமஸ் வாட்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு செயின்ட், அதாவது ஒரு பிரீஸ்ட் இருந்தார். Thomas Watson. இந்த 17ஆம் அதிகாரத்திற்கு ஏறத்தாழ 600 பக்கங்களை கொண்ட ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். He has written a commentary close to 600 pages for this particular chapter. உட்கார்ந்ததுக்கு எழுதுக்கும் இட்டுக்கும் வாசுக்கும் இன்னுக்கும் தினக்கும் அவர் எழுதி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். He has written more and more volumes about every word that is mentioned in chapter 17. அதாவது படித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு. It is more and more, and it is tough for us to understand. அதுபோல உங்களை நான் வாட்ட போறதில்லை. I'm not going to trouble you much like that. ஆனால் 17ஆம் அதிகாரம் ஒரு சிறந்த ஒரு அதிகாரம். But chapter 17 is the glorious chapter. ஒவ்வொரு வாசகமாக வாசித்து ருசிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். Every statement, every word of it has to be read and tasted by each of us. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம சிந்திக்கலாம். If the Lord permits, we are going to discuss that. இப்பொழுது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். Now the Lord is expressing his own love by the ministry of a priest. அநேக காரியங்களுக்கு ஒரு ஆசாரியன் அநேக காரியங்களை பிதாவுக்கு முன்பாக வைத்துக் கொண்டே வருகிறார். The priest is doing many things before the Father. இங்கு நாம் வாசித்த அந்த 15வது வசனத்துல verse 15 which we have just ரெண்டு read, காரியங்களை பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். there are two things which has been kept before the Father. பிதாவே இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டவில்லை. Father, I'm not praying that you should take away from the world. நாம் அநேக நேரத்துல நினைக்கிறோம் இந்த உலகத்திலிருந்து நம்ம போனா போதும்னு நினைக்கிறோம். Many times we think that Lord, it is better for me to go away from this world. இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, when you read the previous portion of this chapter, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை மிக நேர்த்தியாக தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் the கொடுக்கிறார். Lord pictures about in a right form about how the world is right இந்த now. உலகம் உங்களை உபத்திரவப்படுத்தும். The world will persecute you. இந்த உலகத்திற்கு என்று ஒரு அதிபதி இருக்கிறான். There is a Lord for this world. அது உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். Don't be astonished when they hate you. பரிசுத்த ஆவியானவரை அது நிராகரிக்கும். They will hate or reject the Holy Spirit. உலகம் என்ற வார்த்தை அதிகமாக மேல்வீட்டறை பிரசங்கத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word called world has been multiple times mentioned in the discourse of the upper room. இவ்வளவு பயங்கரமான உலகத்திலிருந்து பிதாவே என்னுடைய சீஷர்களை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் வேண்டவில்லை. The Lord did not pray to take away the disciples from this world which is very cruel and evil. இந்த உலகத்திலிருந்து இவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டவில்லை பிதாவே. I'm not praying that so that you can take away from this cruel world. பொதுவாக இப்படியாக சொல்லுகிறார்கள். Mostly it is told, இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனானாலும், any man who was born into this world, ஏன்டா இந்த உலகத்துல இருக்கும், செத்தா நலமா இருக்கும். It is better for me to die, and why is it that I live? தன் வாழ்நாள் காலத்துல ஒரு முறை கூட சொல்லாத மனிதன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். They say that not even once in the lifetime of a man had not said like this. அநேக நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் அப்படினு பேசுறோம் இல்லைங்களா? Many times we do talk that when will the Lord come? எதுக்கு? Why? அவ்வளவு ஆசையா?
Is it that so much இல்ல. desire? எதுக்கு? Why? இந்த உலகத்துல இருந்து போனா போதும். It is better for me to go away from this ஆனால் world. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறார் But பாருங்க. how did the Lord pray? ஆண்டவரே இந்த இவர்களை உலகத்துல வையும். Lord, keep them in this world. இவ்வளவு கொடூரமானவரா நம்முடைய ஆண்டவர்? Is it the Lord is so cruel to do this? இல்லை அருமையானவர்களே. Not so. ஏன்? The reason is that ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, நீங்களே எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். you are the witness for me. நீங்கள் என்னோடு கூட இருந்ததனால நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு சாட்சி. You are going to be the witness for me because that you have lived with me. இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்தும். The world will persecute இந்த you. உலகம் உங்களை The நிராகரிக்கும். world will reject you. இந்த உலகத்தின் அதிபதி உங்களை உபத்திரவப்படுத்துவார். The Lord of this world will truly reject and persecute you. ஆனாலும் பிதாவே இந்த மக்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். Even then, the Lord or Father, please do not take away these people from the world. இன்றைக்கு நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் யாருடைய ஜெபங்க? Whose prayer is that when we are living this world? யாருடைய ஜெபம்? Whose prayer it is? நமக்காக ஒருவர் பரலோகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். There is a person who is praying for us in heaven. ஆனா நமக்கு நோய் வரும் பொழுது, But when we have sickness, நமக்கு பண கஷ்டம் வரும் பொழுது, when we have financial நம்முடைய crisis, பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு when our சொல்லும் children don't listen to the words, ஐயோ ஏன்டா இந்த உலகத்துல இருக்கிறோம்? why am I living in this world? சாமி இந்த உலகத்துல Oh எடுத்துக்கொள்ளும். Lord, please take me away from this world. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஜெபத்திற்கு எதிர்மாறாக நாம் கேட்கிறோம். We are asking or requesting in against to the prayer of the Lord. ஒரு விசுவாசியுடைய ஜெபம் நம்முடைய பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தோடு கூட சேர்ந்துதான் போக A வேண்டும். believer's prayer must be in accordance to the prayer of the high priest. ஆண்டவர் ஜெபிக்கிறார், இவர்களை உலகத்துல வையும் The ஆண்டவர். Lord prays that, Lord, please keep them in this world. இரண்டாவதாக Secondly, என்ன சொல்லுகிறார் பாருங்கள். what is he mentioning here? 15வது வசனத்துல Verse 15. Keep away from evil. வாசிங்க. 14வது வசனம். நான் உலகத்தார் வாசிங்க இந்த வசனத்தை. எத்தனாவது வசனம்? 15. வாசிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், ஆ. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டுகிறேன். I am not praying that you should take away from them, ஆண்டவரை தீமையிலிருந்து காக்கும்படி நான் வேண்டிக் that கொள்கிறேன். you should protect them from evil. அல்லது உலகத்தால் கரைபடாமல் இவர்களை காக்கும்படி நான் வேண்டிக் So, கொள்கிறேன். or else I am praying so that they should not be defiled from the world. ஒரு பெரிய தேவாலயத்தினுடைய கத்தீட்ரல் இருக்கு இல்லைங்களா, கோபுர உச்சிக்கு ஒரு பிரீஸ்ட் போனார். A priest went onto the cathedral of the temple, that is அங்கிருந்து the top போய் tower. தன்னுடைய உச்சியில நின்று வானத்தை நோக்கி பார்த்தவர் ஜெபம் பண்ணார். He went onto the cathedral and then looked up to the skies and then prayed, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? Lord, where are you? நான் அங்கு வருகிறேன். I want to come to you. கீழ இருந்து ஒரு சத்தம் வந்தது. The sound came from beneath. மகனே உன்னுடைய மக்களோடு கூட கீழ தான் நான் இருக்கிறேன். I am with the people who are beneath the down. ஆனால் பிரீஸ்ட் எங்க போனாரு? But where the priest went, அவர் உச்சிக்கு போனாரு. he went onto the cathedral. ஆண்டவரே நான் உன்கிட்ட வரணும். Lord, I want to come near நீர் to you. எங்க இருக்கிறீர் Where ஆண்டவரே? are you, Lord? கீழ இருந்து சத்தம் The வருகிறது. sound comes from நான் down. என்னுடைய மக்களோடு கூட கீழ I இருக்கிறேன். am now resting with my people down. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். God has kept us in the world. அது அவருடைய ஜெபம். It is his prayer. பிதா அதற்கு பதில் கொடுத்ததனால இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். We are living here because of the answer that was given by the Father. இரண்டாவது அவர் என்ன ஜெபிக்கிறார்? What is he praying here for second time? இவர்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Lord, protect them from evil. அல்லது இவர்கள் உலகத்தால் அசுத்தப்படாமல் இருக்க உதவி செய்யும். Or they should not be defiled by the world. எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு பிரதான ஆசாரியன். What a merciful priest we have. ஒரு பிரதான ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய சில குணலட்சணங்கள் உண்டு அருமையானவர்களே. Oh beloved people, there are some attributes that has to be there for a high priest. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசித்து When பாருங்கள். you read Hebrews chapter 5 and verse 1, 2 and 3, ஒரு பிரதான ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான 3 குணலட்சணங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. there are 3 important characteristics which are to be found in the life of a high priest. என்ன இருக்கும் தெரியுங்களா? என்ன குணாதிசயங்கள்? What are the characteristics? 1, One, அவன் மனுஷனாய் இருக்க வேண்டும். he had to be a human. அப்படிதான் வாசிக்கிறோம். மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும், For every high priest taken from among men, பிரதான ஆசாரியன் மனிதனாய் இருக்க வேண்டும். he had to be a man. இரண்டாவது அவன் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். Second, he had to be selected. மூன்றாவதாக 2வது வசனத்தில் அவன் இரக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். Thirdly, in the verse 2, he had compassion on the ignorant. ஒரு பிரதான ஆசாரியனுடைய பேஸ் குவாலிட்டி, அடிப்படையான சுபாவங்கள் அது. Basic qualities of a high priest are mentioned here. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திற்கு Lord வந்தார். Jesus Christ came into this world as a human being. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட He பிரதான was ஆசாரியர். chosen according to the priesthood of Melchizedek. அது மாத்திரமல்ல, அவர் இரக்கம் உள்ள ஒரு பிரதான Not ஆசாரியர். only that, he is a merciful high priest. ஆகவேதான் அவர் ஜெபிக்கிறார், இவர்களை இந்த உலகத்துல வையும் தீமையிலிருந்து காத்துக்கொள். That's why he is praying like, please keep them into this world, but protect them from the defilements ஆகவே of the தன்னுடைய world. அன்பை 3 அடையாளத்தின் மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். So the Lord is teaching them his love based on the 3 important signs. ஒன்று, அவர்களுடைய பாதங்களை கழுவுவதனால் அடிமையின் ஊழியம். One is the ministry of the servanthood or the slavery by washing the disciples' feet. இரண்டாவதாக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறதிலே மணவாளனின் ஊழியம். Ministry of the bridegroom has been fulfilled
by preparing a mansion for them அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டுவதனால அது ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். and praying for their own protection. He is fulfilling the ministry of மூன்று priesthood. ஊழியங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்மால் பார்க்க முடியும். In all these three ministries, we can see the expression of the Lord's love. அடுத்ததாக மூன்றாவதாக Thirdly, நம்முடைய அர்ப்பணம் என்ன? what is our commitment? நம்முடைய கடமை என்ன? What is our responsibility? முதலாவது நாம் பார்த்த விஷயங்கள், The things which we have seen first. சூழ்நிலையை நாம் பார்த்தோம். We have seen the situation. சாதகமற்ற ஒரு சூழ்நிலை, It is a negative situation. சாதகமான ஒரு சூழ்நிலை. There is a positive situation. ஆனாலும் அவர் தம்முடைய சீஷர்களை நேசித்தார். Even then he loved his disciples. எப்படி அவர் நேசித்தார்? எப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார்? How did he love them? How did he express his love? மூன்று விதமான ஊழியத்தின் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். He expressed his love based on the three different ministries. அருமையானவர்களே, இதை ருசித்த நாம் நம்முடைய கடமை என்ன? What is our responsibility after tasting this love in our life? முதலாவதாக, Firstly, நாம் நம்முடையவரை நேசிக்க வேண்டும். we need to love our own. யோவான் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம் என்றால், When we read John 15:9 and 10, வாசிங்க 13:9 and 10. as the Father had loved me, so I have loved you. Continue you in my love. If you keep my commandments, you shall abide in my love, even as I have kept my Father's commandments and abide in his love. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், The Lord sees his disciples and tells them, நான் என்னுடைய உன்னதமான அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன். I have shown and expressed my great love. நான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய கடமை என்ன? What is the responsibility that I am expecting from you? அல்லது உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அர்ப்பணம் என்ன? What is the commitment that I am expecting from you? நாம் நம்முடையவரை நேசிக்கிறோமா? Do we love our own? பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டார். The Lord is asking to Peter, பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? Peter, do you love me? பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? Peter, do you love me? 3 முறை ஆண்டவர் கேட்டான். He asked him thrice. அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். He answered that, yes Lord, I love you. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know that I love you. ஆண்டவர் எந்த எக்ஸ்ட்ரீம் போறார் தெரியுங்களா? You know how extreme he went. நீ முதிர் வயதாகும் பொழுது, When you become old, நீ விருப்பப்படாத இடத்திற்கு ஒருவன் உன்னை கொண்டு போவான். a person will take you to the place where you do not like it. உன்னை கட்டுவான். He may tie you. ஆண்டவர் பேதுருவுடைய மரணத்தை குறித்து The பேசுகிறார். Lord is expressing about the death of the Peter. என்ன சொல்ல வருகிறார்? What is he mentioning there? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாய். Peter, you are loving me. மரண பரியந்தம் என்னை நேசிப்பாயா? Do you love me till the end of your life? ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், பேதுரு என்ன விதமாய் மரிக்க போகிறான் என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லுகிறார். That's why John writes that the Lord has expressed about the kind of death Peter may have in his life. நாம் நம்முடையவரை நேசிக்க வேண்டும். We need to love our own. எப்படி அவரை நேசிப்பதை நாம் வெளிக்காட்ட முடியும்? How can we express that we love him? 1 யோவான் 2:5 நாம் வாசிக்கிறோம். When we read in 1 John chapter 2 and verse 5, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வதனால அவரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். we prove that we love him based on the commandments that we keep. நாம் அவருடைய கற்பனையை கைக்கொண்டு நடப்போம் என்று சொன்னார். When we abide his commandments and walk accordingly, நாம் அவரிடத்தில் அன்புள்ளவராய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். we express that we are loving him. இரண்டாவதாக, Secondly, அதே 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம். same 1 John chapter 2 and ஒருவன் verse 15. உலகத்தை நேசித்தால் அவரிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. If any man love the world, the love of the Father is not in him. நாம் நம்முடையவரை நேசிக்கிறோம் என்றால், If at all we say that we love him, இரண்டாவதாக நாம் உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களா இருக்க we வேண்டும். need to hate the world. இதுதான் நம்முடையவரை நேசிப்பதற்கான 2 அடையாளம். This is the second sign of loving him. இரண்டாவதாக, Secondly, நம்முடைய கடமை என்ன? what is our நாம் responsibility? நம்முடையவர்களை நேசிக்க வேண்டும். We need to love our own people. நான் சொல்ற விஷயம், முதலாவது நம்முடையவரை நேசிக்க வேண்டும். First is that we need to love him அதை 2 அடையாளத்தின் மூலமாக, by 2 signs. ஒன்று அவரை கற்பனை கைக்கொள்வதனால, First is to keeping his commandments. இரண்டாவதாக உலகத்தில் கரைபடாமல் வாழ்வதனால, Secondly, by not defiling by the things of the world. இரண்டாவதாக நாம் நம்முடையவர்களை நேசிக்க வேண்டும். Secondly, we need to love our own people. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 13:34, In John 13 and verse 34, he நீங்கள் says, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், if at all you love one another, நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்கள் ஒருவரிடத்துல ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளும். the world shall know me if at all you love one another as I have loved you. நாம் நம்முடையவர்களை நேசிக்கிறோமா? Do we love our own people? ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு அன்பை நம்மிடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். How great love has been showed by the Master to each நாம் of us. நம்முடையவர்களை நேசிப்பதனால நம்முடைய கடமையை நாம் ஆற்றக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We fulfill the duty and the responsibility by loving one another. ஆகவே 3 காரியங்களை நாம் இந்த 3 வசனத்திலிருந்து நாம் சிந்தித்திருக்கிறோம். So in the 3 verses we have discussed 3 important facts. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில சீஷர்களை நேசித்தார்? The situation in which the Lord loved his disciples. இரண்டாவதாக
தன்னுடைய அன்பை என்ன அடையாளத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார்? Secondly, the sign in which the Lord expressed his love to his இதை disciples. ருசித்த நம்முடைய கடமை என்ன? What is the responsibility after tasting this love? ஆகவே in our 3 life? காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். So we have discussed on 3 important things in our life. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் The Lord permits next week. 13ஆம் அதிகாரத்தின் முதல் 17 வசனத்தை ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங், அதாவது ஆவிக்குரிய சுத்திகரிப்பு என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க So போகிறோம். we're going to discuss the first 17 verses of chapter 13 on the title spiritual cleansing. ஆகவே நீங்கள் வீட்டில் படித்துக் கொண்டு வாருங்கள். So maybe you can dwell upon this passage and come for next week. ஒரு ஹோம்வொர்க் தான். Maybe it is a homework. எத்தனை முறை அந்த இடத்துல கழுவுதல், வாஷிங் என்ற வார்த்தை வருகிறது? How many times the word called washing comes in this passage? அதுக்கு அடுத்ததாக சுத்திகரிப்பு என்ற வார்த்தை, கிளென்ஸ், அது கிளென்சிங் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது? And next, how many times the word called cleansing is mentioned there? முதல் 17 வசனத்துல. In verse 17 verses of chapter ஆகவே 13. 17 வசனத்தினுடைய மைய வார்த்தையே அதுதான். That is the core words or the key verse of chapter 13. ஆகவே நாம் அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தமானால் அதை சிந்திப்போம். So if the Lord permits, let us discuss the same thing next நாம் week. ஜெபிக்கலாம். Let us pray. கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிலராக நாங்கள் கூடி வந்து எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடிய கடைசி சூழ்நிலையில தன்னுடைய இருதயம் திறந்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பேசின இந்த மேல் வீட்டறை பிரசங்கத்திலிருந்து, சம்பாஷணையிலிருந்து அன்று சில வசனங்களை இந்த மாலை நேரத்துல சிந்திக்க நீர் உதவி செய்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களிடத்தில் அன்பா இருக்கிறீர். ஆனால் அந்த அன்பு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் கண்டுகொண்டோம், நாங்கள் ருசித்து இருக்கிறோம். ஆண்டவரே, சாதகமான சூழ்நிலைகள் அநேக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. சாதகமற்ற அன்பு கூறுவதற்கு எந்த ஏதும் அற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அவர் தம்முடைய சீஷர்களை, எங்களை முடிவு பரியந்தமும் பரிபூரணமாக அன்பு செலுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு கல்வாரி சிலுவையில வெளிப்பட்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் மாத்திரமல்ல, உம்முடைய அன்பை 3 உன்னதமான அடையாளத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அடிமையின் ஊழியம் கல்வாரி சிலுவையில நிறைவேறி முடிந்தது. ஆண்டவரே, சீஷர்களின் கால்களை கழுவினவர் உம்முடைய செந்நீராலே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்கள் இருதயங்களை கழுவி உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களை ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறீர். மணவாளனின் ஊழியம் பரலோகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசாரிய ஊழியம் பரலோகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த ஊழியத்தினுடைய நிறைவை நாங்கள் பார்த்து உம்முடைய அன்புக்காக நாங்கள் அதிகமாய் நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க போகிறோம். பிதாவே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை கூட நாங்கள் சிந்தித்தோம். நாங்கள் எங்களுடையவரை, ஆண்டவரே, எங்களுக்கு சொந்தமானவரை நாங்கள் எந்த அளவு நேசிக்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனையை நாங்கள் கை கொள்ளாமல் உதாசீனப்படுத்துகிறதுல ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நாங்கள் கரைபெற்று வாழுகிறதுனால ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் அன்பு செலுத்துகிறதுல நாங்கள் குறைவுபடுகிறோம். நீர் எங்களை மன்னித்தருளும். இனி வரக்கூடிய நாட்களில நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் உத்தமமாய் கை கொள்வதற்கு தேவையான கிருபையை எங்களுக்கு நீர் தாரும். இந்த உலகத்துல நாங்கள் கரைபடாதபடி ஆண்டவரே எங்களை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எங்களுடையவர்கள், எங்களுக்கு என்று ஒரு கூட்டம் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி இந்த இடத்துல உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய உடன் சகோதரர்கள் உண்டு, ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் உண்டு. ஆண்டவரே, படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், இருக்கிறவர்கள், இல்லாதவர்கள் என்று பல்வேறுபட்ட சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இந்த சபையின் ஐக்கியத்திற்குள்ளாய் இருக்கக்கூடிய ஒரு பெரு திரள் கூட்டம் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களை எப்படி நேசித்தரோ அதுபோல ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு செலுத்த, விசாரிக்க, சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள, தோள் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, இது ஒரு உபதேசமாக மாத்திரம் இல்லாமல் எங்கள் நடைமுறை வாழ்க்கையில உம்முடைய அன்பு வெளிப்படுவதற்கு உதவி செய்வீராக. இந்த நேரத்தை நீர் ஆண்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.